வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2024 25க்கான கல்வி நிதி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆண்டுக்கான கல்வி நிதி ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல உத்தரப்பிரதேசத்துக்கு 6242 கோடி கொடுத்திருக்காங்க. பீகாருக்கு 4217 கோடி கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தானுக்கு 3090 கோடி கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 1245 கோடி கொடுத்திருக்காங்க. ஆந்திராவுக்கு 1240 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்துக்கு 0 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பைசா கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே கிடையாதுங்க. இதை நான் ஏன் மக்களே உஷார் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவங்கள எல்லாருமே இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. உண்மையாவே நீங்க மக்களுக்காக நல்லது பண்ற கூட்டணியா இருந்துச்சு அப்படின்னா ஏங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தரல அப்படின்னு நீங்க கேட்கணுமா, கேட்க கூடாதா? ஸோ இப்படி மக்களுக்காக துரோகம் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழின துரோகிகளும் மக்களுக்காக இன்னைக்கு துரோகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நாம இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. மக்களுடைய உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றென்றைக்கும் மக்களுக்காக பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களாகிய நாம உணரணுங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எதை செஞ்சாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோடியினுடைய ஒன்றிய அரசு கல்வி நிதி தரல நமக்கு. இன்னும் எத்தனை நெருக்கடிகள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல நம்ம போய் நிதி கேட்டாலும் அதுல ஏதாவது ஒரு செக் வச்சு மக்களை அவதிப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அசராம நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்காக அவங்க நிதி கொடுக்கலனா என்ன, என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு பிள்ளைகளுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கல்வியில எந்த குறையும் இல்லாமல் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளினுடைய நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆட்சி அப்படின்னா அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறத மக்களாகிய நாம புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.